இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார். இதற்கு முன்னதாக திரு எஸ் குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று வந்தார். அவர் உடன் திரு அண்ணாமலையும் சென்றார் மற்றும் திரு எல் முருகனும் சென்றார். இருவரும் சேர்ந்தே வந்தார்கள். ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடப்பதற்கு முன்பாகவே இருவரும் புறப்பட்டு விட்டு சென்று விட்டார்கள். ஏனென கேட்கலாம். செய்தியாளர் சமயமணிவண்ணன் களத்திலேருந்தே இணைகிறார். சமயமணிவண்ணன் ஓட்டியோ. வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னதாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் காலை முதலே தமிழிசை அவர்களின் இல்லமாக இருக்கட்டும், தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களின் இல்லமாக இருக்கட்டும், தொடர்ந்து பயணித்து வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் வழி அனுப்பி வைத்துவிட்டு தொடர்ந்து அவர்கள் தற்போது கமலாலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். சென்னை டி நகரில் உள்ள கமலாலயத்திற்கு சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இவர்கள் இருவரும் புறப்பட்டு சென்றதற்கான காரணம் குறித்து பார்க்கும்போது பாஜக மாநில தலைவருக்கான விருப்பமனு பெறும் நிகழ்வானது இன்று நடைபெற உள்ளது. குறிப்பாக பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் பாஜக மாநில தலைவர் தேர்தல் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர் தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை பெறும் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நடைபெற உள்ளது. பாஜக மாநில தலைவராக போட்டியிட விரும்புபவர்கள், பாஜகவின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இன்றைய தினம் விருப்ப மனுக்களை பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த விருப்ப மனுக்களை பெறும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருவரும் தற்போது சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் இருந்து செய்தியாளர் சந்திப்புக்கு அமித்ஷா அவர்களின் செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னதாகவே தற்போது கமலாலயம் சென்று கொண்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவருக்கான தேர்தல் குறித்தான ஆலோசனையும் நடைபெற உள்ளது. மாநில தலைவர் தேர்தல் என்பது புதிய மாநில தலைவராக யாரை நியமிக்கலாம், யார் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள், கட்சி யாரை கைகாட்டுகிறது என்கிற ஒரு தேர்தல் குறித்தான ஆலோசனை கூட்டமும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் கமலாலயத்தில் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகிய இருவரும் சென்னை டி நகரில் உள்ள கமலாலயத்திற்கு தற்போது சென்று கொண்டிருக்கின்றனர். செய்தியாளர் சந்திப்புக்கு முன்பாகவே அவர்கள் விடைபெற்றுக் கொண்ட நிலையில இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் செய்தியாளர் சந்திப்பானது சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற உள்ளது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் இருவருமே இருக்க மாட்டார்கள். அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இருவருமே இருக்க மாட்டார்கள் என தெரிய வருகிறது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் இந்த செய்தியாளர் சந்திப்பில் உறுதியாக இருப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இதற்கு முன்னதாக நடைபெற்ற காட்சிகளைத்தான் நம்ம திரையில பார்க்கிறோம். இப்ப இணையக்கூடிய நேயர்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.